விஎன்ஆர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் விபிஹெச் 11 வந்து அறுவடை பண்ணியிருக்காரு. அவரோட ஃபீட்பேக் என்னன்னு இப்போ கேட்போம். அண்ணா வணக்கங்கண்ணா, உங்கள் பேர் ஊர்? அதான் சாமி, நடுக்கோட்டை. ஓகேண்ணா. சாமி கண்ணு சாமி. ஓகேங்க. ஒரு 22 வட்டம் ஒடிச்சிருக்குங்க சாமி கணக்குக்கு. சரி சரிங்க. 22 வட்டத்துலேயும் ஓரளவுக்கு 18 to 20 வரைக்கும் தரம் குறையாமல் ஒடிஞ்சது. ஓகே ஓகேங்கண்ணா. ஒடிப்பும் நல்லா ஒடிஞ்சது. காய் நிறையா, ஒரு கிலோ விலைக்கு வந்து 221 ஒரு கிலோ எடுத்துட்டு கீழே வந்துடுது. 71 கிலோ 71 கிலோ. ஓகே ஓகே ஓகேங்க. 300 கிலோ கிட்ட வந்துடுதுங்க. 300 வந்து இந்த நம்ம பொட்டி ஆண்டி வெட்டிக்கு அனுப்பின காய் மீதி வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் காராஜாட்டியா 250 240 250 இந்த லெவலுக்கு 18 வட்டம் குறையெல்லாம் வந்துச்சு. சரி சரி சரிங்கண்ணா. ஓரளவுக்கு மகசூல் வந்து குறை சொல்ல முடியும். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு வந்து 130 காய் ஒடிச்சிடலாம். 130 காய் ஒடிச்சிருக்கலாம். ஓகே ஓகே ஓகே. எல்லாமே சேர்த்து. சரி சரி சரிங்கண்ணா. சிம்பிள் வந்து 24 25 20 வந்திருக்கு. ஒரு சிம்பிள் 24 குறையில்லாமல் இருந்திருக்கு. ஒரு 4 சிம்பிள்னு வைங்க, 4 சிம்பிள் 5 சிம்பிள் கூட இருக்குல்ல. சரி ஓகே ஓகேங்கண்ணா. அப்போ வந்து ஒரு சிம்புக்கு ஒரு 15 காய் வச்சா கூட 4 சிம்பிங்கும் போது 60 காய் ஆச்சா. பழவு காய் வந்து ஒரு 28 30 காய் வந்துருக்கு. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. 30 காய்ங்கும் போது அப்போ அதை வெயிட் தன்மையும் ஓரளவுக்கு இருக்குது. அது 10 கிலோனா ஒரு இது அந்த அளவுக்கு வந்து அது ஒரு 10 கிலோ வெயிட்டுக்கு இது 8 கிலோ அந்த உயரம் போட்டாலே 10 கிலோ வந்துடும். சரி ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா. கண்டிப்பாக விபிஹெச் 11 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு பயன்பெற்ற மாதிரி எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லுங்கள். சொன்னேன் நிறையா. அது பிறகு 2-3 டர்மரிக் பெட்டியில். சரி சரி சரிங்கண்ணா. அவங்க நட்டுருக்காங்க. அந்த டர்மரே கேட்டார். ஓகே ஓகே. ஆமாம் ஆமாம். அந்த வெயில் காலம் மட்டும் இங்கிறதுனால